السلام عليكم ورحمة الله وبركاته. ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين يا فتاح. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أرسله بالحق بشيرا ونذيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم بالفرقان المجيد: إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا. وقال نبينا صلى الله عليه وسلم: الصوم لي أنا أجزي به أو كما قال عليه الصلاة والسلام. பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரன் ஃபி கிதாபில்லாஹ் யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியை படைப்பதற்கு முன்பே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 மாதத்தை தான் படைத்திருப்பதாக அல் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் குறிப்பிட்டு தருகின்றார். வானம் பூமியை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் 6 நாட்களில் படைத்து 7வது நாளில் அர்ஷின் மீது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தினார். முஸ்லிம் என்ற கிதாபிலே 2789வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு மண்பிடியை அள்ளி எடுத்து, இந்த மண்ணை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சனிக்கிழமை படைத்தான், ஞாயிற்றுக்கிழமை அல்லாஹ் மலைகளை படைத்தான், திங்கள்கிழமை அல்லாஹ் மரங்களை படைத்தான், செவ்வாய்க்கிழமை மனிதனுக்கு தேவையான வாழ்வதற்கு தேவையான எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் படைத்தான், புதன்கிழமை அல்லாஹ் ஒளியை படைத்தான், வியாழக்கிழமை அல்லாஹ் மிருகங்களை படைத்தான், வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான் என்று புகாரி கிதாபிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. ஆக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் 12 மாதங்களில் ஒரு மாதத்தின் பெயரைத்தான் அல் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் பதிவு செய்திருக்கின்றார். அது எந்த மாதம் என்று சொன்னால், நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ரமலானுடைய மாதம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் அருளப்பட்ட அந்த ரமலானுடைய மாதம் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் 12 மாதங்களில் ரமலானை மட்டும்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி இருக்கின்றார். இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகின்றது, நரகத்தினுடைய கதவுகள் மூடப்படக்கூடிய மாதம், ஷைத்தான்கள் விலங்கிடப்படக்கூடிய மாதம், நோம்பாளிகளுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். ஒவ்வொரு நாளும் ரமலானிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே லட்சக்கணக்கான மக்களை விடுதலை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அருமையானவர்களே, இது போன்ற வெகுமதிகளை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த உம்மத்தே முஹம்மதியாவுக்கு மட்டுமே கொடுத்திருக்கின்றார். மற்ற சமூகத்திற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ரமலானையே தரவில்லை. இந்த உம்மத்தே முஹம்மதியாவுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் என்று சொல்லக்கூடிய நன்மைகளை பன்மடங்கு பெருக்கி தரக்கூடிய மாதத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றார். இந்த உலகத்திலேயே முதலாக பாங்கு சொன்னவர்கள் யார்?
உம்மத்தே முஹம்மதியாவினர்கள் தான். முதலாக இந்த உலகத்திலே பாங்கு சொன்னவர்கள் உம்மத்தே முஹம்மதியாவு தான். அதே போன்று இந்த உம்மத்திலே, இந்த உலகத்திலே முதலாக இக்காமத்து சொன்னவர்கள் யார்? இந்த உம்மத்தே முஹம்மதியாவினர்கள் தான் முதலாக இக்காமத்தை சொல்லியிருக்கின்றார்கள். முதலாக ஒழு செய்தது யார்? அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, உம்மத்தே முஹம்மதியாவு தான். இப்ப இந்த உம்மத்தே முஹம்மதியாவிலே நாம் எல்லாம், அல்லாஹ் நம்மை ஒரு நபராக பிறக்க செய்திருக்கின்றானே, இவ்வளோ பெரிய பாக்கியசாலினா. பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மஹ்ஷர் மைதானத்திலே மொத்தம் 120 சஃப்புகள் நிற்குமா? 120 சஃப்புகள், வரிசைகள். அதிலே 80 சஃப்புகள் என்னுடைய உம்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்து தான் 80 வரிசைகள் நிற்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு மத்தியிலே உங்களுடைய உம்மத்தை நீங்கள் எப்படி அடையாளம் கண்டுகொள்வீர்கள்? சஹாபாக்கள் கேட்டார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துக்கள் ஒழு செய்திருப்பார்கள், உங்களுடைய உறுப்புக்கள் ஒழு செய்திருக்கும், அந்த உறுப்புகளிலிருந்து ஒளி பிரகாசிக்கும். இந்த அடையாளத்தை வைத்து நான் இவர்கள் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் என்று நான் அடையாளம் கண்டுகொள்வேன் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாளில் அந்த அணியில் நிற்கக்கூடியவர்கள் நம்முடைய உம்மத், அதிலும் அதிகமானவர்கள் 80 சஃப்புகளிலே நிற்கக்கூடியவர்கள் இந்த உம்மத்தே முஹம்மதியாவினர்கள். அருமையானவர்களே, பெரும் பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு அள்ளி அள்ளி கொடுத்திருக்கின்றான். குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலவ் நஷாஉ லமஸஹனாஹும் அலா மகானதிஹிம், நான் நினைத்தால் நீ பாவம் செய்யக்கூடிய இடத்திலே உன்னை நாயாகவோ பன்றியாகவோ உருமாற்றுவேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு தருகின்றான். அல்லாஹ் நம் மீது செய்திருக்கக்கூடிய அந்த இரக்கம், நம் மீது காட்டக்கூடிய அந்த இரக்கம், அந்த அன்பின் காரணமாகத்தான் இந்த ரமலானுடைய மாதத்தை நமக்கு தந்து நாம் பாவத்திலே ஈடுபட்டு இருந்த காலங்களுக்கு அந்த செயல்களை எல்லாம் எண்ணி வருந்தி மீளுவதற்காக வேண்டித்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இது போன்ற ரமலானுடைய காலங்களை நமக்கு தருகிறார். ஒரு கூட்டம் குரங்காக மாற்றப்பட்டதே அல் குர்ஆன் ஷரீஃபிலே நாம் படித்திருக்கின்றோமே. அவர்கள் என்ன செய்தார்கள்? வட்டி வாங்கினார்களா? அல்லது விபச்சாரம் புரிந்தார்களா? அல்லது கொலை செய்தார்களா? கொள்ளையடித்தார்களா? திருடினார்களா? அருமையான பெரிய